ஒரு வீட்டை நிர்ணயிப்பது என்பது சரி, ஆனால் ஒரு நகரத்தை நிர்வகிப்பது என்பது சற்று கடினமான ஒரு வேலைதான். நகரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நமக்கு தேவை. அவர்களை வைத்து நகரங்களை நிர்வகிக்கலாம் என்றாலும் கூட நம்பிக்கைக்குரியவர்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தால் மிஞ்சுவது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. வேற யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைப்பது என்று யோசித்தால் நமது தலைமுறைகள் சொல்வது ஏஏயிடம் கொடுத்துவிட்டு அசால்ட்டாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு என்று நாம் யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லப் போகிறேன். ஏஐ ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வித்தியாசமான ஒரு பரிசோதனையை நடத்தியிருக்கிறார்கள். ஏஐயிடம் ஒரு நகரத்தின் நிர்வாகத்தை ஒப்படைத்தால் என்ன நடக்கும் என்று பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள். சாட் ஜிபிடி, GPT-5 மினி, ஜெமினி உள்ளிட்ட ஏஐ மாதிரிகளுக்கு தலா ஒரு மெய்நிகர் நகரம் வழங்கப்பட்டு 10 ஏஐ குடிமக்களுடன் 15 நாட்கள் சமூகத்தை நிர்வகிக்க அனுமதிக்கப்பட்டதாம். முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. கிளாட் இயக்கிய நகரத்தில் ஒரு குற்ற செயல் கூட நடக்கவில்லையாம். அனைத்து குடிமக்களும் உயிரோடு இருந்ததோடு அதிக அளவில் வாக்களிப்பிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒரே கருத்தை ஆதரித்தது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. சாட் ஜிபிடி இயக்கிய நகரத்தில் குற்றங்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும் வாழ்வதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையாம். ஜெமினி இயக்கிய நகரத்தில் நிலைமை வேறு மாதிரியாக இருந்ததாம். 15 நாட்கள் முடிவில் அனைவரும் உயிருடன் இருந்தாலும் 683 குற்றங்கள் பதிவாகி குழப்பம் நிறைந்த ஒரு சமூகமாக அது மாறியிருந்ததாம். மிகவும் அதிர்ச்சியூட்டியது குரூக் இயக்கிய நகரம்தான். அங்கு வெறும் 4 நாட்களிலேயே சமூக ஒழுங்கு முற்றிலும் சிதைந்து வன்முறை மற்றும் குற்றங்கள் அதிகரித்து சமூகமே சரிந்து விட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் மூலம் ஏஐ அமைப்புகள் விதிகளை வெறுமனே பின்பற்றுவது இல்லை, காலப்போக்கில் அவற்றின் எல்லைகளை சோதித்து சில நேரங்களில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மீற அது முயற்சி செய்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதனால் எதிர்காலத்தில் ஏஐ ஏஜென்ட்டுகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்படும் சூழலில் பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என அவர்கள் எச்சரிக்கிறார்கள். பாலைவனத்தில் தண்ணியே கிடைக்காது, ஆனால் பாலைவனத்தில் கடலே இருக்குதுன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நமீபியாவில் நமீம் பாலைவனம் இருக்குது. இதோட பரப்பளவு 8,99,500 ஹெக்டேர். இந்த பாலைவனமும் அட்லாண்டிக் பெருங்கடலும் சேரும் இடங்களில் பெரிய அளவில் மணல் திட்டுக்கள் இருக்கிறதாம். இதனை சசூஸ் வெலாய் என்று அழைக்கிறார்கள். தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி 2000 கிலோமீட்டர் நீளத்திற்கு இது பரவி இருக்கிறது. மணல் திட்டுகளும் பெருங்கடலினுடைய அலைகளும் எந்தவித மாற்றமும் இன்றி நேரடியாக ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான காட்சிதான் அந்த அதிசயம். நமீபியாவினுடைய ஸ்கெலட்டன் கடற்கரை பகுதியில் பாலைவனத்தினுடைய மஞ்சள் நிற மணல் திட்டுகள் நேரடியாக அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய குளிர்ந்த நீரில் கலக்கிறது. இந்த மணல் கடல் பகுதி மூடுபனியால் தாக்கப்பட்ட உலகின் ஒரே கடலோர பாலைவனமாகும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மழை மிகவும் குறைவு. ஆனால் கடலில் உருவாகக்கூடிய குளிர்ந்த பெங்குவாலா நீரோட்டம் காரணமாக உருவாகக்கூடிய அடர்ந்த மூடுபனியே இந்த பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இங்குள்ள மணல் குன்றுகள் உலகின் மிக உயரமான அற்புதமான மணல் குன்றுகள். இவை இளம் சிவப்பு முதல் அடர் ஆரஞ்சு நிறம் வரை பல வண்ணங்களில் காணப்படுகிறது. இந்த மணல் குன்றுகள் அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய விளிம்பு வரை நீண்டு கொண்டே செல்லுகிறதாம். கடற்கரை நூற்றுக்கணக்கான மைல்கள் நீண்டு இருந்தாலும் இந்த மணற்குன்றுகளை பார்ப்பதற்கு சிறந்த இடங்களில் ஒன்றாக ஸ்வாரஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. நமீப் பாலைவனம் 55 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இதுவே உலகின் மிக பழமையான பாலைவனமாகவும் கருதப்படுகிறது. இந்த பாலைவனத்தில் கோடைகால வெப்பநிலை பெரும்பாலும் 45 டிகிரி செல்சியஸை எட்டுகிறதாம். இரவு நேர வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே குறையவும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கிறார்கள்.
ரூப் டாப்ல உட்காந்துட்டு இயற்கையை ரசித்து கொண்டே உணவை உண்பது எவ்வளவு சுகமானது தெரியுமா? இதையே சுகமானது என்றால் ரூப் டாப்பிங் அப்படின்னு ஒரு கலையே இருக்கு தெரியுமா? என்ன ரூப் டாப்பிங்கா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவது எனக்கு தெரிகிறது. அதை பற்றி ஒரு சுவையான சம்பவம் தான். ஸ்கை வாக்கர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஏஞ்சலா நிக்கோலாவ் மற்றும் இவான் வன்யா பிர்கஸ் ஜோடி உலக அளவிலேயே மிகவும் புகழ்பெற்ற ரூப் டாப்பர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு பாதுகாப்பு கயிறுகளும் உபகரணங்களும் இன்றி உலகத்தினுடைய மிக உயரமான வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் கட்டுமான கிரேன்கள் மற்றும் பாலங்களினுடைய விளிம்பில் ஏறி சாகசம் செய்வதுதான் இவர்களது தனித்துவமான சாதனை. 2016 ஆண்டு முதல் இணைந்து செயல்படக்கூடிய இந்த ஜோடியினுடைய மிக முக்கியமான உலகளாவிய சாதனைகள் பல என்று சொல்லலாம். மெர்டேகா 118 மலேசியா, இது அவர்களது வாழ்க்கையில் மிக முக்கியமான மற்றும் உலகையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சாதனை. துபாயினுடைய புர்ஜ் கலிபாவிற்கு அடுத்தபடியாக உலகின் 2வது மிக உயரமான கட்டிடமாக மலேசியாவில் உள்ள 2227 அடி உயரமுள்ள மெர்டேகா 118 ஆகும். இதன் உச்சியில் உள்ள 160 மீட்டர் உயர கோபுரத்தின் விளிம்பிற்கு இவர்கள் திருட்டுத்தனமாக பாதுகாப்பு படையினரின் கண்ணில் படாமல் ஏறி சாதித்திருக்கிறார்களாம். அங்கு கடுமையான காற்றில் அவர்கள் செய்த அக்ரோபாட்டிக் நடன வீடியோக்கள் இணையத்தில் 8.6 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று வைரலாகி இருக்கிறது. இவர்களது காதல் மற்றும் கூட்டு சாகச பயணம் இங்குதான் தொடங்கி இருக்கிறதாம். சீனாவினுடைய கட்டுமானத்தில் இருந்த 1957 அடி உயரமுள்ள இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் உச்சிக்கு ஏறியதோடு மட்டுமன்றி அங்கிருந்து ஆபத்தான கட்டுமான கிரெயின் மீதும் ஏறி நின்று புகைப்படம் எடுத்து உலகையே அதிரைய வைத்திருக்கிறார்கள். ஷாங்காய் டவர் மீதும் ஏறி இவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதனை செய்திருக்கிறார்கள். உலகினுடைய மிக உயரமான கட்டடங்களில் ஒன்றான இந்த ஷாங்காய் டவர் 2073 அடி மீது ஏறி அதன் மிக குறுகிய விளிம்புகளில் நின்று யோகா மற்றும் சாகச அசைவுகளை செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள். ஆசிய கட்டிடங்கள் மட்டுமன்றி ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான அடையாளமான பாரிஸினுடைய ஈஃபில் டவர் மீதும் எந்த ஒரு அனுமதியும் இன்றி ஆபத்தான முறையில் ஏறி தங்களது சாகச பட்டியலில் இணைத்து கொண்டார்களாம். தங்களது 10 ஆண்டுகால சாகச காதலின் உச்சகட்டமாக 2026 ஜூலை 1ஆம் தேதி நியூயார்க்கினுடைய 1454 அடி உயர கோபுரத்தின் உச்சியில் ஏறி உலக அமைதிக்கான செய்தியை பகிர்ந்து தங்களது திருமண நிச்சயதார்த்தத்தையும் செய்துள்ளனர். இவர்கள் வெறும் கட்டிடங்களின் உச்சிக்கு ஏறுவதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. ஏஞ்சலா ஒரு சிறந்த நடன கலைஞர் என்பதால் கட்டிடத்தின் மிக குறுகிய விளிம்பில் நின்று கொண்டு வன்யா இவரை ஒற்றை கையில் தூக்குவது, விளிம்பில் தலைகீழாக நிற்பது போன்ற உயரமான அக்ரோபாட்டிக்ஸ் முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களாம். இவர்களது இந்த ஆபத்தான சாதனைகளை ரூப் டாப்பிங் கலை என்று ஒரு வடிவமே கொடுத்திருக்கிறார்கள். சாதாரண மலைகளின் விளிம்பில் நின்று கொண்டு ஒற்றை செல்ஃபி எடுப்பதற்கே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களை பார்க்கின்ற பொழுது நாம் ஆச்சரியத்தினுடைய விளிம்பிற்கே சென்று அங்கிருந்து மீண்டு வருகிறோம்.